ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை ஆம்லேட் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 1 தக்காளி, 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 1 கப் தேங்காய் துருவல். முதல்ல மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி எடுத்து முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு, வெங்காயம் நல்லா வணங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம். இந்த ஆம்லேட்டு நம்ம திருப்பி போடக்கூடாது, ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 3 பீஸாக கட் பண்ணி கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல போட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.